எல்லாருக்குமே வந்து நம்ம கடை வந்து என்ன லைக் பண்ணி வராங்கன்னா, ஒன்று டேஸ்டி ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, ரெண்டாவது பட்ஜெட். எல்லாமே 40 தான். இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் மற்ற இடங்களில் கிடைக்குமோ கிடைக்கிறதே தெரியாது. என்கிட்ட வந்து இதுதான் ரேட்டு. நான் ரேட்டு ஏற்ற மாட்டேன். ஏன்னா என்னை நம்பி எனக்கு நிறைய கஸ்டமர் அதே ரேட்ல தான் இங்கே மெயின்டைன். ஆமாம் சார். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டில் இருக்கிற மாம்பழம் ஏரியா பார்த்தீங்கன்னா பாரதி டிஃபன் சென்டர்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில் வந்து தோசை வந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காரு. ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கே தோசை வெரைட்டிஸில் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. மார்னிங் வந்து லிமிட்டடாக வந்து பொங்கல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தோசை வெரைட்டிஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ப்ளஸ் தோசை வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவர்கிட்ட ஸ்பெஷலியாக வந்து அந்த தோசை தான். நாங்கள் வந்து கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக வந்தனால ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தென் வந்து அவர்கிட்ட பேசியும் பார்க்கலாம். வாங்க போகலாம். இட்லி எப்படி கொடுத்துருங்கண்ணா? தோசையில் பார்த்தோன்னா பூண்டு தோசை, புதினா தோசை, வல்லாரை தோசை, தக்காளி, மல்லி, ஆனியன், வெஜ்ஜு தோசை, பொடி தோசை, எள்ளு பொடி தோசை, தேங்காய் பொடி, வேர்க்கடலை பொடி. ஸ்பெஷல் பார்த்தோன்னா ரவா தோசை, ஆனியன் ரவா, முந்திரி ரவா. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து ரவிச்சந்திரன். எல்லாரும் வந்து என்ன தோசை மாமான்னு கூப்பிட்டா எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நேம் வாங்கி இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மாதிரி வச்சுருந்தீங்க. ஸோ இப்போ இது மாதிரி எவ்வளோ ஆச்சு? ஒரு 7 மாதம் ஆகுது. 7 மாதம். ஓகே. இப்போ மார்னிங் நம்மகிட்ட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன? பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல், வடை, பூரி, இட்லி, கிச்சடி, மசால் வடை, மெது வடை எல்லாமே வந்து பட்ஜெட்டில் தான் பண்ணுறேன். ரேட்டில் நான் வந்து கடை பெருசாக வச்சுட்டேன், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டேன், ரேட்லாம் ஏற்றலை. ஓகே. காலையில் வந்தீங்கன்னா வந்து நெய் பொங்கல் பிரமாதமாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். 40 ருபீஸ் தான். அதே மாதிரி வெஜிடபிள் கிச்சடி, இட்லி 10 ரூபா தான், வடை 10 ரூபா தான், மெது வடை, மசாலா வடை எல்லாமே 10 ரூபா தான். பூரி வந்து 3 பீஸ் கொடுக்குறேன், 40 ருபீஸ். 3 பீஸ் பூரி வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதனால் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ரேட்டும் கம்மி தான். நம்பி வாங்க, நல்லா இருக்கும் எல்லாம். அது போக பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, காலத்தால் வந்து 6:30 மணிலேருந்து அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். 6:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஓடிட்டு இருக்கும். அடுத்து ஒரு 11:30 பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரிஞ்சு, சப்பாத்தி வெஜ்ஜு குருமா, புரோட்டா வெஜ்ஜு குருமா. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் தான். எல்லாமே 40 தான். எல்லாமே 40 தான். அருமையான பாசுமதி ரைஸில் வெஜிடபிள் பிரிஞ்சு போடுறேன், 40 ருபீஸ் தான். அதே மாதிரி சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி 2 பீஸ் 40 ரூபா, புரோட்டா 2 பீஸ் 40 ரூபா. அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம கடை வந்து என்ன லைக் பண்ணி வராங்கன்னா, ஒன்று டேஸ்டி ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, ரெண்டாவது பட்ஜெட். எல்லாமே 40 தான். இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் மற்ற இடங்களில் கிடைக்குமோ கிடைக்கிறதே தெரியாது. என்கிட்ட வந்து இதுதான் ரேட்டு. நான் ரேட்டு ஏற்ற மாட்டேன். ஏன்னா என்னை நம்பி எனக்கு நிறைய கஸ்டமர் அதே ரேட்ல தான் இங்கே மெயின்டைன். ஆமாம் சார். அதான் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் என்ன எப்படி சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் அதை விட சிறப்பாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி ரேட்டு ஏற்ற மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்க என்னை நம்பி வர்றாங்க, இந்த பட்ஜெட்டில் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க, வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து எனக்கு இருக்க கொஞ்சம் வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகிட்டு நல்லா இருக்குது. ஏன்னா என்னை நம்பி ஒரு 5 ஸ்டாஃபும் இருக்காங்க. நான் அவங்கள பார்த்துக்கிட்டா போகிறோம். அவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அது வந்து அதுக்கு வந்து எனக்கு கஸ்டமர் ஆதரவு எனக்கு எப்போவுமே ஃபுல்லாக தேவை. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஈவினிங்கும் நீங்கள் நிறைய வெரைட்டிஸில் தோசை போடுறீங்க. ஈவினிங்கில் வந்து நான் பழைய ஸ்ட்ரீட் ஃபுட்டில் என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்க, மாற்றம் இல்லை. அதே மாதிரி ரேட்டு வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் 50 ரூபா ஒரு தோசை, அதே 50 தான் இங்கேயும் தோசை, ரேட்டு ஏற்றலை. அதே எல்லாம் பண்ணி அதனால் வந்து அங்கே விட கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. எப்படின்னா அங்கே நான் ஒருத்தன் தான், எல்லாரையும் பார்த்தாகணும், எல்லாரும் செஞ்சாகணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் இருந்துச்சு. இங்கே என்னை நம்பி 5 பேர் இருக்காங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. அப்படிங்கும்போது ஃபாஸ்ட் சர்வீஸ் என்ன ஏதாவது சொல்லுவாங்க, மாமா கடைக்கு போனால் ஃபாஸ்ட் சர்வீஸு, சீக்கிரம் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வரலாம். வீடியோ பார்த்துருக்கேன். ஏன்னா அதே மாதிரி இந்த நம்பிக்கை என்றைக்குமே நினைக்கும். நம்பி வாங்க.
சாம்பார் வரமா ஊற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்க. சட்னி சாம்பார் ஓகே, சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அவர் தோசையில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தனால தோசை ஆரம்பிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இட்லிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக இருக்குப்பா சாம்பார், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சட்னி எப்படி இருக்குன்னு இது வந்து பொடி தோசை சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இவங்ககிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸில் தோசை வச்சுருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்த தோசைக்கும் இட்லிக்கும் கொடுத்த அந்த சட்னி சாம்பார் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. மார்னிங் கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன், அதனால் எனக்கு பொங்கல் கிடைக்கல. நீங்கள் வந்தீங்கன்னா பொங்கல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸாக உங்களுக்கு தோசை கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க, நல்ல குவாலிட்டியாகவும் தராங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தோசை மாமாவும். ஒரு சின்ன தள்ளுவண்டு கடையில் அவர் ஒரு ஆளே கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ண இந்த கடை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 பேருக்கு வேலை தர அளவுக்கு வந்து இந்த கடை வச்சிருக்காரு. நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.